Streaming is on. Okay. Hi. So, FSHM ஓட ஆன்லைன் டெக் சீரீஸில் பைத்தன் பிகினர் செஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்துட்டு இது வரைக்கும் நம்ம 2 செஷன் முடிச்சிருக்கோம். இது வந்து 3rd செஷன். ஸோ மொத்தம் 5 செஷன்ஸ் பிளான் பண்ணியிருந்தது பிகினர்ஸ்க்காக. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 3rd செஷன் போகலாம். ஸோ இன்றைக்கி 3rd செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைத்தன் ப்ரோக்ராம்லேருந்து யூசர்கிட்டேருந்து எப்படி இன்புட் வாங்குது. ஸோ எல்லா ப்ரோக்ராமுக்கும் இன்புட் கண்டிப்பாக தேவை. ஸோ யூசர்கிட்டேருந்து எப்படி வந்து இன்புட் வந்து ப்ராம்ப்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது, என்னென்ன வழிகள்லாம் இன்புட் வாங்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டாவது வந்து பைத்தானுடைய பில்ட்-இன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் செஷன்லேயே வந்துட்டு நம்ம ரெண்டு பில்ட்-இன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம். பட் அது மேலோட்டமாக ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்தது. ஸோ இன்றைக்கி அதில் இருக்கிற எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸையும் பார்க்கலாம், பில்ட்-இன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை. அதுக்கப்புறம் வந்து கண்டிஷனல்ஸும் லூப்ஸும் பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து ட்ரூவாக ஃபால்ஸ் ஆன் கேஸ் எவால்யூவேட் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப எப்படி செய்கிறது அப்படிங்கிறத லூப்ஸ் வச்சு பார்க்கலாம். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்னோடய ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். தீபிகா தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகே, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது தெரியுதா? எஸ். ஓகே, கிரேட். ஸோ நான் என் டெர்மினலுக்கு ஷிஃப்ட் ஆகிடுறேன். டெர்மினலில் தான் நம்ம மோஸ்ட்டாக எல்லா வேலையும் செய்வோம். அதனால் டெர்மினலுக்கு வழக்கமாக வர ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டு என்னோடய விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை ஃபஸ்ட்டு நான் ஆக்டிவேட் பண்ணுவேன். சோர்ஸ் மை என்விரான்மெண்ட்டை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நீங்கள் அதை இங்கே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு யூசர் இன்புட் எப்படி வாங்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் என்னென்ன கவர் பண்ண போகிறோங்கிறத திரும்ப ஒரு வாட்டி ஒரு ஃபைலில் போட்டு காமிச்சிருந்தேன். டாபிக்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா யூசர் இன்புட், பில்ட்-இன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், டேட்டா டைப்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த இன்ட்டு, ஃப்ளோட்டு, பூலியன் அதெல்லாம் பார்த்தோம். இது வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் லிஸ்ட், டிக்ஷனரி, நாலுத்தையும் பார்க்கலாம். நாலும் எப்படி வேலை செய்யும், நாலும் என்னென்ன எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கண்டிஷனல்ஸ், அதாவது கேஸை எவாலுவேட் பண்ணுறதுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறத கண்டிஷன்ஸை வந்து எவாலுவேட் பண்ணுறதுக்கு கண்டிஷனல்ஸும், ரிப்பீட்டடாக பண்ணுறதுக்கு லூப்ஸும் பார்க்கலாம். ஃபார் அண்ட் வைல். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக். ஸோ வழக்கம் போல் நான் எங்கே ஓகே ஐபி தான் நம்ம ஒரு ஃபைல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து யூசர்கிட்டேருந்து அவங்க சில இன்புட்ஸை ப்ராம்ப்ட் பண்ணி திரும்ப டிஸ்பிளே பண்ணுறது. நம்ம ஏற்கனவே வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்துருக்கோம். ஸோ டிஸ்பிளே பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, யூசர் இன்புட்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுவோம். யூசர் இன்புட் ஃபைல். ஸோ இந்த ஃபைலுக்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு யூசரோட நேம் வேணும், யூசரோட ஏஜ் வேணும், ஆர் எனி இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிக்கும். சரியா? அது எப்படி வாங்குறது அப்படின்னா, பைத்தன் 3 பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் பேர் வந்து இன்புட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். யூசர்கிட்டேருந்து நம்ம இன்புட் வாங்க போகிறோம்னா ஃபங்க்ஷன் பேரே இன்புட் தான். சரியா? ஸோ இன்புட் கேட்கலாம். என்ன யூசர்கிட்ட நம்ம ப்ராம்ப்ட் பண்ணுறோம், அதாவது அவங்க என்ன என்டர் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஒரு ஃபார்ம் இருந்துச்சுன்னா ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு கொஸ்டின் வச்சுருப்போம்ல, அதுதான். ஸோ அந்த இன்புட்டுக்கு இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே இதை நம்ம பாஸ் பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணலாம். வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். சரியா? ஸோ அதுக்கு அடுத்தது அதே மாதிரி இன்புட் வாட் இஸ் யுவர் ஏஜ் அப்படிங்கிறத கேட்கலாம். நான் எதுக்கு இந்த ஸ்பேஸ் விடுறேன்னா, அங்கே ப்ராம்ப்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருந்தால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அவங்க இல்லைனா வந்து உடனே அப்படியே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஆன்சர் இந்த ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா டைப் பண்ணலாம். அதுக்காக தான். ஸோ நம்ம யூசர்கிட்ட இருந்து நேமு, ஏஜ் இது ரெண்டுத்தையும் வாங்கிட்டு லெட்ஸ் பிரிண்ட். ஓகே, இன்றைக்கி பிரிண்ட்டில் வந்து எஃப் ஸ்ட்ரிங்ஸ்னு ஒன்று சொல்லித்தரேன். அதுக்கு பேர் வந்து பைத்தான் 3 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஸ்ட்ரிங்ஸில் வந்து இப்போ பொதுவாக வந்து
நான் இப்படி நேம் அப்படின்னு சொன்னால் நேம் பிரிண்ட் ஆகிடும். இன்னொரு லைனில் போயிட்டு நான் ஏஜ்னு சொன்னால் ஏஜ் பிரிண்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நான் இந்த வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஹாய் மை நேம் இஸ் கிறிஸ் அண்ட் ஐ எம் திஸ் இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு அப்போ ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக பிரிண்ட் பண்ணோம்னா, முன்னாடி பைத்தான் டூல் எப்படி பண்ணிட்டு இருப்பாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஹாய் ஸோ மை நேம் இஸ் ஓகே மை நேம் இஸ் சாரி மை நேம் இஸ் எஸ் ஐ எம் தி இயர்ஸ் ஓல்டு. ஸோ இப்படி பண்ணுவாங்க. இப்படி பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு பர்சன்டேஜ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் எக்ஸுக்கு என்ன சப்ஸ்டிடியூட் என்ன வேல்யூ வரணுமோ அந்த வேரியபிள் இங்கே கூப்பிட்டுருவாங்க. நேம் சரியா, இங்கே நேம் தானே வரணும். அதே மாதிரி செகண்டுக்கு வந்து பர்சன்டேஜ் டி இருக்குன்னா டிசிஎஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்ட்ரிங்கு, டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டீஜர். ஸோ இதை வந்து நீங்கள் சியில் கூட படிச்சிருக்கீங்க, ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டர்ஸ் அப்படிங்கிறத படிச்சிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இங்கே நேம் கமா ஏஜ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல நேம் சப்ஸ்டிடியூட் ஆகிடும், இந்த இடத்துல ஏஜ் சப்ஸ்டிடியூட் ஆகிடும். பட் இந்த அப்ரோச் வந்து ஓகே, இந்த அப்ரோச்சில் எனக்கு தப்பு தெரியல, பட் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், அவ்வளோதான். நான் மோஸ்ட்லி வந்து நான் என்ன பண்ணுவேன்னா நான் வேறு மாதிரி எழுதுவேன். இப்படி எழுதாமல் ஐ வில் ரைட் சம்திங் லைக் திஸ். ஹாய் மை நேம் இஸ், ஒரு பராந்தசிஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவேன், ஐ எம் இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு எழுதிட்டு டாட் ஸ்ட்ரிங்கு மேலே ஃபார்மேட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டு அந்த ஃபங்க்ஷனில் திரும்ப அதே மாதிரி ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன வரணுமோ அதை ஃபஸ்ட்டு கொடுத்துருவேன், நேம், செகண்டுக்கு ஏஜ். ஸோ இந்த இடத்துல இப்படி பண்ணுறதன் மூலிமா என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து என்ன டைப்புன்னு சொல்ல தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு அது தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அப்படியே இதை வந்து பைத்தான் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை ஆக்சுவலாக இன்டர்பிரேட் பண்ணி உள்ள தள்ளிடும். இது ஒரு வழி. பைத்தான் 3ல வந்து எஃப் ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த எஃப் ஸ்ட்ரிங்ஸ் இதையே வந்து இன்னும் ஈஸியாக ஆக்கிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எஃப் ஸ்ட்ரிங் ஸ்டார்ட் ஆகும்போது எஃப்னு தான் ஸ்டார்ட் ஆகும், கோட்ஸ்லாம் இல்லாமல் வெறும் எஃப் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி டபுள் கோட்ஸ்க்குள்ள ஹாய் மை நேம் இஸ் நேம் ஐ ஆம் ஏஜ் இயர்ஸ் ஓல்டு. இது இன்னும் ஈஸியாக இருக்குது. இது இன்னும் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும், நம்மளுக்கு கிளியராக தெரியும். அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு வாட்டி படித்து பார்க்கும்போதே, ப்ரோக்ராமராக கோடை படிக்கும்போதே இந்த இடத்துல என்ன பிரிண்ட் ஆக போகுது நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். இங்கே வந்து மேப் பண்ணி பார்க்க வேண்டியது இல்லை, ரைட்டா? ஸோ எனக்கு பைத்தான் 3ல இந்த எஃப் ஸ்ட்ரிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த தேர்ட் வே ஆஃப் யூஸிங் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை நான் பயன்படுத்திக்கிறேன், ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் ஐ ஜஸ்ட் கமெண்ட் அவுட், இது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது, அதனால் நான் கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். பைத்தான் யூசர் இன்புட் டாட் பைன்னு நான் கூப்பிட்றோம். அது கேட்குது வாட் இஸ் யுவர் நேம், மை நேம் இஸ் பிரசன்னா அண்ட் வாட் இஸ் யுவர் ஏஜ், தட் ஐ ஆம் 60 years old அப்படின்னு. ஸோ மை நேம் இஸ் பிரசன்னா அண்ட் ஐ ஆம் 60 years old. ஸோ இது ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ரொம்ப சிம்பிள். இன்னொரு வாட்டி கூட ப்ரோக்ராம் போய் பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஏஜ் வாங்குகிறோம், நேம் வாங்குகிறோம், இன்புட்டுன்னு சொல்லிட்டோம். ப்ராம்ப்ட் என்ன மெசேஜ் யூசருக்கு கேள்வி கேட்கணுமோ அதை கேட்குறோம். அதை அப்படியே இங்கே எஃப் ஸ்ட்ரிங்ஸ் வச்சு பிரிண்ட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஓகே, இப்போது நம்ம கொடுக்குற இன்புட்லாம் என்ன டைப்பில் இருக்கும், என்ன டேட்டா டைப்பில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏஜை வந்து யூசர் என்ன ஏஜ் கொடுக்குறாங்களோ அந்த ஏஜ் கூட நான் வந்து அவங்க ஏஜை வந்து மைனஸ் பண்ணி காட்டணும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா நியூ ஏஜ் அப்படின்னு ஒரு வேரியபிளில் ஏற்கனவே இருக்கிற ஏஜ்லேருந்து -40 நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, சரியா? இப்போது அதையும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். my new age is my new age is new age, right? Okay, wow. So let's try this. So my name is Prasanna and my age is 60 and we get some error. என்ன சொல்லுது? டைப் எரர், unsupported operand type மைனஸ் ஸ்ட்ரிங்கு ஒன்று இன்டீஜர்னு சொல்லுது. கிளியராக நம்மளுக்கு என்ன தெரியும்னா இந்த லைனில் இது இன்டீஜர்னு தெரியும். அப்போ இது சொல்கிற இன்டீஜர் இந்த 40, இது சொல்கிற ஸ்ட்ரிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ். இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி நீங்கள் ஒரு நம்பரால் மைனஸ் பண்ண முடியும், அது மேலே உங்களால் எப்படி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரெண்டும் வேறு டைப்பு அப்படின்னு சொல்லி டைப் எரர்னு ஒன்று த்ரோ பண்ணுது. ஆப்ரண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்ட்ரிங்கு ஒன்று இன்ட்டு. ஸோ நீங்கள் மைனஸ் மேலே இது பண்ண முடியாது. சரி, ஓகே. இப்போ நான் ப்ளஸ் பண்ணி பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஒரு எழுத்தையும் ஒரு நம்பரையும் நம்மளால் கூட்டவோ குறைக்கவோ முடியாது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ப்ளஸ் பண்ணி பார்ப்பேன். மை நேம் இஸ் பிரசன்னா அண்ட் மை ஏஜ் இஸ் 60. ரைட். இப்போ இப்பயும் வந்து எரர் தான் வருது, மஸ்ட் பி ஸ்ட்ரிங் நாட் இன்ட் அப்படின்னு சொல்லுது.
இது ஏன் முன்னாடி வந்த எரர் மாதிரி தானே வந்திருக்கணும், அது மைனஸோ ப்ளஸோ எதுவாக இருந்தாலும் ரெண்டு எரர் ஒரே மாதிரி தானே இருந்திருக்கணும். ஒன்று ஸ்ட்ரிங்கு ஒன்று இன்ட்டு, அதனால நீங்கள் வந்து அன்சப்போர்ட்டட் ஆப்ரண்ட்லாம் வந்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன வந்திருக்குன்னா டைப் எரர் தான் வந்திருக்கு, ஆனால் வேறு மாதிரி வந்திருக்கு. ஏன்னா ப்ளஸுக்கு வந்து நம்ம அடிஷன் ஒரு வேலை செய்ய சொன்னாலும் நம்ம சிலையும் பார்த்துருப்போம், அதை ஓவர்லோட் பண்ணி ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷனுக்கும் அதை பயன்படுத்துவாங்க. அதாவது ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஒன்றா சேர்க்கறதுக்கும் அதை பயன்படுத்துவாங்க, ரைட்டா? ஸோ அதுக்கும் வந்து பைத்தானில் இடம் இருக்குது. ஸோ வென் யூசர் இன்புட்டில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்ட்ரிங்குங்கிறத வந்து இந்த 40ங்கிறத வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றிடுறேன், ரைட்டா? இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அகைன் அண்ட் மை ஏஜ் 60 அப்படின்னா இப்போ என்ன ஆச்சு பாருங்கள், 60 + 40 அப்படிங்கிறது ஆட் ஆகாமல் கன்கார்டினேட் ஆயிடுச்சு. ஏன்னா ரெண்டுமே ஸ்ட்ரிங்கு, ரைட்டா? ஸோ 60 40 அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஆனால் விச் இஸ் ராங், ரைட்? நம்ம எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா அது ஆட் இல்லைன்னா சப்ட்ராக்ட் ஆகணும், ரைட்டா? ஸோ இப்போ பாயிண்ட் என்னன்னா நம்மளுக்கு தெளிவாக என்ன தெரியுதுன்னா 60ங்கிறது ஸ்ட்ரிங்காக இருக்குதுன்னு தெரியுது. ஏஜுங்கிற அந்த வேரியபிள்குள்ளே இருக்கிற அந்த நம்ம என்டர் பண்ணுற வேல்யூ, இந்த இன்புட்டில் வாங்குற வேல்யூ ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் இன்புட்டுக்கு நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தாலும் ஸ்ட்ரிங்காக தான் அது வச்சுருக்கு டிஃபால்ட்டாக. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டைப் கேஸ்டிங் பண்ணணும். டைப் கேஸ்டிங்னா இப்போ ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது, நம்மளுக்கு என்ன டைப்பாக அது மாற்றணுமோ அந்த டைப்புக்கு மாற்றிக்கிறது. ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த 40யை நான் இன்டீஜராக மாற்றிடுறேன். மறுபடியும் வந்து நான் எங்கே வேணாலும் டைப் கேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கேயே வாங்குற இடத்துலேயே டைப் கேஸ்ட் பண்ணலாம். அப்படி பண்ணிட்டேன்னா என் ப்ரோக்ராமில் நான் வேறு எங்கேயும் பண்ண தேவையில்லை. இல்லை தேவைக்கேற்ற மாதிரி அந்தந்த இடங்களில் நான் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் வாங்குற இடத்துல பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவேன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு எஸ்டிஆர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்காக மாற்றி கொடுத்துரும். அந்த ஸ்ட்ரிங்குங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே இதை மூடிடுறேன். ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த இன்புட்டை வாங்கி வச்சுக்கிறேன். சாரி, நான் இன்ட்டாக மாற்றணும் இல்லையா? ஓகே. ஸோ அப்போ இன்ட்டுங்கிற டைப்பை கூப்பிட்டுக்கணும். ஸோ என்ன டைப்பாக நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைப் பேர்லேயே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டு அதுக்குள்ளே வேல்யூ பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை அழகாக மாற்றி கொடுத்துரும். ஸோ இப்போ நம்ம நியூ ஏஜ் என்ன இருக்குன்னா 60 + 40 = 100 வரணும், ரைட்டா? So let's try this. Python user input. So what's my name is Prasanna and my age is 60 and see, hi, new age is 100, right? So இதுதான் வந்து பைத்தானில் யூசர் இன்புட் வாங்குறது அண்ட் கன்கார்டினேஷன் ஆர் ஆப்ரேஷன்ஸ் டைப் கேஸ்ட் பண்ணுறது அண்ட் எஃப் ஸ்ட்ரிங்ஸில் பிரிண்ட் பண்ணுறது, சரியா? ஸோ இது ஒரு வழி ஆஃப் என்ன சொல்கிறது, யூசர் கிட்ட இன்புட் வாங்குறதுனா யூசர் இன்புட் வாங்குறதுக்கு வேறு சில வழிகளும் இருக்குது. வேறு சில வழிகள்னால் என்னென்னா, இப்போ நான் வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பைத்தான் யூசர் இன்புட் டாட் சொல்லி நான் இங்கேயே வேல்யூ இப்படி சப்ளை பண்ணுறேன். ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் வேல்யூ சப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நான் ரன் டைம்லேயே வெவ்வேறு வேல்யூவை ஒரு வாட்டி இந்த ப்ரோக்ராமை கூப்பிடும் போதே நான் சப்ளை பண்ணலாம். இப்படி கூப்பிட்றதுக்கு பேர் என்ன அப்படின்னா சிஸ்டம் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது எப்படி வாங்குறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் கொடுத்தா அது ஒன்றும் எஃபெக்ட் இருக்காது. அது திரும்ப என்ன பண்ணுன்னா இந்த ஃபைலை ரன் பண்ணி என்கிட்ட இன்புட் தான் கேட்க போகுது. ஸோ இந்த கொடுத்த வேல்யூவை அது கண்டுக்கவே இல்லை. இட் டசன்ட் டேக் எனிதிங் இன்டு அக்கவுண்ட், ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சிஸ்டம் ஆர்குமெண்ட்ஸ் வழியாக எப்படி வாங்குறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தனியாக வந்து ஒரு ஃபைல் போட்டுக்கலாம். சிஸ்டம் ஆர்குமெண்ட் இன்புட் டாட் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா இம்போர்ட் சிஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணிடணும். சிஸ் நத்திங் பட் சிஸ்டம், ரைட்? சிஸ்ங்கிற மாடியூலை இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஃபஸ்ட்டு நேம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஏஜ் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் இப்போ ஜென்ரலாக சிஸ்ஸில் வந்து என்ன ஆகும்னா sys.argv அப்படின்னு ஒன்று வந்துடும். அதாவது ஆர்குமெண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. சிஸ்டம் ஆர்குமெண்ட்டோட வேல்யூஸ் அப்படின்னு ஒன்று. இது என்ன டைப் ஃபஸ்ட்டு இதை முதல்ல பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்படி போட்டுட்டு இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பைத்தன் ஆர்குமெண்ட் இன்புட் டாட் பை. ஸோ நான் இதை சும்மா கூப்பிட்டு எதுவுமே பண்ணாமல் என்டர் அடித்தேன்னா இந்த ப்ரோக்ராமோட ஃபைல் பேரே ஒரு லிஸ்ட்டாக இதுக்கு பேர் லிஸ்ட். நம்ம நெக்ஸ்ட் அந்த டேட்டா ஸ்ட்ரக்சருக்குள்ளே போவோம். அதுவே வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு அரேன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கு. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அரேவோ இல்லை லிஸ்ட்டோ எப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ எப்போவுமே சிஸ்டம் ஆர்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பைத்தானுங்கிற ப்ரோக்ராமை கூப்பிடும்போது அதோட ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து இதுவாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து அப்போது நம்மளுக்கு 0 வேண்டாம், நம்மளுக்கு என்ன வேணும்னா 1 வேணும், 2 வேணும், ரைட்டா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், பிரசன்னா அப்படின்னு இங்கே டைப் பண்ணுறேன், ரைட்? ஸோ
இதில் செகண்ட் எலிமெண்ட்டாக இது வந்துருச்சு விச் இஸ் இந்த லிஸ்ட் ஆஃப் 1 ஆக்சுவலாக. அதே மாதிரி ஏஜ் கொடுத்தா 3. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கிட்டே போகலாம். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் அனதர் வே. ஸோ இதில் நான் வந்து அதே மாதிரி இப்போ வாங்கி பிரிண்ட் பண்ணி காட்டணும். sys டாட் ஆர்குமெண்ட் போயிட்டு ஸோ நம்ம பிரிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் நேம் இஸ் ஈக்குவல் டு sys டாட் argb ஆஃப் 1, ரைட். ஏஜ் இஸ் ஈக்குவல் டு sys டாட் argb ஆஃப் 0, ரைட். பண்ணிவிட்டு இப்போது யூஸ் த சேம் பிரிண்ட். Hi, sorry, my name is name. I am age this 4. அப்படியே நம்ம இதை பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா பைத்தான் பிரிண்ட் புட் 20, ரைட். ஓகே, நான் தப்பாக சப்ஸ்டிட் பண்ணிட்ட போல இருக்கு. ஏஜுங்கிற வேரியபிளில் ஏதோ தப்பு பண்ணிடுங்க. ஒரு நிமிஷம். ஓ, 0ன்னு கொடுத்தேன், விச் இஸ் ராங். 2ன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னு புரியுதா? 2ன்னு கொடுத்துருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதையும் பிரிண்ட் பண்ணுறேன். sys டாட் argb உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுறேன், ரைட். ஸோ நான் கொடுத்த ஆர்குமெண்ட்டை எக்ஸ்ட்ரா சப்ளை பண்ணது 2. ஸோ இது 0, இது வந்து 0, இது வந்து 1, இது வந்து 2, ரைட். ஸோ நான் ப்ரோக்ராமில் வந்து நேமில் வந்து 1 எடுத்திருக்கேன், ஏஜில் வந்து 2 எடுத்திருக்கேன். ஸோ சப்ஸ்டிட் ஆகி வந்துருச்சு, ரைட்டா. இதை கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமில் இதை கொடுக்காம விட்டுட்டோம்னா அப்போ நேமில் என்ன இருக்கும், ஏஜில் என்ன இருக்குன்னா எரர் வரும். ஏன்னா நீங்கள் கொடுத்த மொத்த சிஸ்டம் ஆர்குமெண்ட்டே வந்து இவ்வளோதான் நீங்கள் எதுவும் சப்ளை பண்ணல. ஸோ 0 வரைக்கும் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்கள் கோடில் நேமில் வந்து 1 ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க. ஸோ அது வந்து அவுட் ஆஃப் ரேஞ்சு, என் ரேஞ்சில் இல்லை அது அப்படின்னு சொல்லி இண்டெக்ஸ் எரர் த்ரோ பண்ணுது பைத்தான், ரைட். ஸோ கொடுக்காம விட்டோம்னா எரர் அடிக்கும். இப்போ இந்த மாதிரி எரர்லாம் வந்துச்சுன்னா எப்படி கேப்சர் பண்ணுறது அப்படின்னா ட்ரை கேட்ச்ங்கிற, இப்போ ஜாவாவில் அதே மாதிரி எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணுவாங்க. எல்லா லாங்குவேஜ்லையுமே அந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ பைத்தானில் இந்த கேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா இது அப்படியே எடுத்துகிட்டு போய் ட்ரை அப்படிங்கிற ஒரு பிளாக் உள்ள போட்டு, ஸோ நம்ம ஏற்கனவே பைத்தான் செஷன்ஸில் ஏர்லியர் செஷன்ஸில் என்ன பார்த்தோம்னா பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எப்போவுமே இந்த மாதிரி கோலனில் ஆரம்பிக்கும். ஏன்னா இங்கே ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ் கிடையாது. ஸோ கோலனில் ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம வந்து இன்டென்ட் பண்ணுவோம், ரைட்டா. 4 ஸ்பேஸ் விட்டு அந்த பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் அதுக்குள்ளே தள்ளிடுவோம். அதுக்கு வெளியில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் அதுக்கு வெளியிலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ எக்ஸப்ட் இந்த இடத்துல என்ன வந்துச்சுன்னா இண்டெக்ஸ் எரர் வந்துச்சு, ரைட்டா. இண்டெக்ஸ் எரர் நான் எக்ஸப்ட்டுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிக்கிறேன், ட்ரைங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன எரரோ ஸ்பெசிஃபிக்காக அந்த எரர் பேரை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஒரு பிளாக் புதுசாக ஓப்பன் பண்ணி 4 ஸ்பேஸ் விட்டாச்சு. இப்போ இங்கே டைப் பண்ணுறேன். இந்த இடத்துல என்னென்னா பிரிண்ட் have not supplied name and age, values for name and age, values for name and age, right. அப்படின்னு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு எரர் மெசேஜை பிரிண்ட் பண்ணுவோம். இந்த பிரிண்ட்டையும் அதே மாதிரி தூக்கிட்டு போயிட்டு இதுக்குள்ளேயே போட்டுக்கலாம். ஏன்னா இந்த பிளாக்குள்ளே தான் அது வேலை செய்யும். இந்த பிளாக்குக்கு வெளியே வந்தால் எரர் தான் அடிக்கும். அதனால தான் எடுத்துக்கிட்டு தான் இங்கே போட்டுருக்கோம். ஸோ இப்போ ப்ரோக்ராம் இஸ் மச் மோர் கிளியர், மச் மோர் ஆர்கனைஸ்ட். ஸோ என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து யூசர்கிட்டேருந்து சிஸ்டம் ஆர்குமெண்ட்ஸ் எதிர்பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட் வேல்யூ இருக்குன்னு எதிர்பார்க்குறோம், செகண்ட் வேல்யூ இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அப்படி கொடுக்க மறந்துட்டாங்க அப்படின்னா இந்த பிளாக் வந்து அதை கேட்ச் பண்ணிடும். எக்ஸப்ஷன் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூசருக்கு புரிகிற மாதிரி நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா. ட்ரைவர்ஸ் பைத்தான் sys argument டாட் பை என்ன தெளிவாக சொல்கிறது, யூ ஹவ் நாட் அப்ளைடு வேல்யூஸ் ஃபார் நேம் அண்ட் ஏஜ் அப்படின்னு நம்ம ஒரு போட்ட ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அந்த எரரை கேப்சர் பண்ணி அழகாக காமிச்சிருச்சு. ஸோ பைத்தானில் இப்படி தான் எரர் ஹேண்ட்லிங் பண்ணுவோம். ஸோ ட்ரை எக்ஸப்ட் பிளாக் திரும்ப பார்த்துக்கோங்க. ட்ரை எக்ஸப்ட் பிளாக் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அது என்ன எரருங்கிறது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த எரர் நடக்கும்போது தெரியும். அந்த பேர் அப்படியே யூஸ் பண்ணி கேப்சர் பண்ணி நம்ம என்ன யூசருக்கு சொல்லணுமோ இல்லை என்ன வேலை செய்யணுமோ அந்த இந்த எக்ஸப்ஷன் பிளாக்ல ஹேண்டில் பண்ணிக்கலாம், ரைட்டா. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? தீபிகா, ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இதில் இது வரைக்கும் போனதில் யூசர் இன்புட் வாங்குறது ஓகே, நோ ஃபைன், ஸோ கிளியராக தான் இருந்துச்சு. ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகலாம் அப்படின்னா ஒரு நிமிஷம், நம்ம யூசர் இன்புட் மட்டும் பார்க்கல, நம்ம 2-3 விஷயம் பார்த்துருக்கோம். யூசர் இன்புட்டை 2 வழியில் எப்படி வாங்குறது. ஒன்று வந்து யூசர் இன்புட்லேயே வந்து இன்புட் வச்சு எப்படி வாங்குறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சிஸ்டம் ஆர்குமெண்ட்ஸ் வச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆல்சோ எப்படி வந்துட்டு எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம்.
எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகலாம்னா பில்ட் இன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுப்போம். லிஸ்ட்டு, டப்பிள்ஸ், டிக்ஷனரிஸ். ஸோ இதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். நான் வந்து என்னோட பைத்தான் ஆர்இபிஎல்குள்ளே போய்க்கிறேன். ஆர்இபிஎல்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஆர்இபிஎல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரீட் எவாலுவேட் பிரிண்ட் லூப். ரைட்? ஸோ ஆர்இபிஎல்குள்ளே போகிறோம். எதுக்குன்னா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தேவைதான். ரைட்? இப்போது லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு அரே மாதிரி இந்த ப்ராக்கெட்ஸ் தான் யூஸ் பண்ணும் லிஸ்ட். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஐ வாண்ட் லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ், லிஸ்ட் ஆஃப் பீப்புளோட நேம்ஸ் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு லிஸ்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன், இல்லை இனிஷியேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். அந்த லிஸ்ட் வந்து ஒரு எம்டி லிஸ்ட், அதுக்குள்ளே ஒன்றும் கிடையாது. ஸோ நான் இப்போ வந்து லிஸ்ட் ஆஃப் பீப்புள்னு பார்த்தேன் அப்படின்னா அதுக்குள்ளே ஒன்றும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ லிஸ்ட்டில் வந்து நம்ம எலமெண்ட்ஸை உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் ஆஃப் பீப்புளுக்குள்ளே வந்து இப்போது நான் எப்படி எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னா, லிஸ்ட்டுக்கு மேலே வந்து ஒரு இதை டைப்பிங் செக் பண்ணிக்கலாம். டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் பீப்புள் லிஸ்ட். ரைட்டா? ஸோ இந்த லிஸ்ட்டுக்கு மேலே வேரியபிள் இருக்கு இல்லையா, அந்த வேரியபிளை வச்சு லிஸ்ட்டு மேலே சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, அப்பண்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கவுண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இன்சர்ட், ரிவர்ஸ், சார்ட், பாப், ரிமூவ், இண்டெக்ஸ், எக்ஸ்டெண்ட், காப்பி, இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதில் நம்மளுக்கு என்ன பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு வேல்யூவை உள்ளே தள்ள ட்ரை பண்ணுறோம். இதில் எந்த ஃபங்க்ஷன் அந்த வேலையை செய்யும்னா, ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா அப்பெண்டு தான் அந்த வேலையை செய்யும். ஸோ அப்பெண்டில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேரை அந்த லிஸ்ட்டுக்குள்ளே தள்ளுறேன். இப்போ லிஸ்ட் ஆஃப் பீப்புளை நான் போய் பார்க்குறேன். ரைட்டா? உள்ளே பார்த்தா அந்த பேர் வந்துருச்சு. ஸோ லாஸ்ட் செஷனில் நம்ம மியூட்டேஷன் இம்யூட்டேஷன் பார்த்தோம், மியூட்டபிள் இம்யூட்டபிள்னு பேசணும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த லிஸ்ட்டு வந்து ஒரு மியூட்டபிள். அதாவது நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, எம்டியாக ஆரம்பிச்சிங்க, அதுக்குள்ளே வேல்யூவை புஷ் பண்ணுறீங்க, அது ஏற்றுக்குச்சு அப்படின்னா இட்ஸ் மியூட்டபிள். அதை சேஞ்ச் பண்ண முடியுது, ஒரு லிஸ்ட்டை உங்களால் அதே ரெஃபரன்ஸ்லேயே வச்சு உங்களால் அதை மாற்ற முடியுது அப்படின்னா அதுக்கு பேர் மியூட்டபிள்னு சொல்லுவோம். ஸோ நான் இன்னும் 2-3 பேர் புஷ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. லிஸ்ட் ஆஃப் பீப்புள் டாட் அப்பெண்ட். இதுக்குள்ளே வந்துட்டு நான் வந்து ஏதோ இன்னொரு பேரை புஷ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ போய் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் பீப்புளில் போய் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் அப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு லிஸ்ட் அப்பன் பண்ணிகிட்டே போகலாம். லிஸ்ட்டில் அதே மாதிரி இப்போ அரேயில் சீலெல்லாம் பார்த்தீங்கன்னா அரேயில் இப்போ ஸ்ட்ரிங் ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணும்போதே அதோட டைப் என்னன்னே டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ அப்போது அந்த அரே வந்து ஹோமோஜீனியஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே ஒரே டைப் ஆஃப் வேல்யூஸ் தான் புஷ் பண்ண முடியும் அப்படின்னு. பட் இந்த கேஸில் வந்துட்டு லிஸ்ட் வந்து ஹெட்ரோஜீனியஸ்னால் நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் வேல்யூ வேணாலும் புஷ் பண்ணலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் ஆஃப் பீப்புளுக்குள்ளே வந்துட்டு அப்பன் சம் நம்பர், ஏதோ ஒரு நம்பர் கூட நான் அப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அது ஏற்றுக்கும். ஸோ லிஸ்ட் ஆஃப் பீப்புளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூவும் அப்பன் ஆகும். ஸோ இது இன்டீஜர், இது வந்து ஸ்ட்ரிங்கு, இதுவும் ஸ்ட்ரிங்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளோட்டு, பூலியன் எது வேணாலும் எடுத்து உள்ளே அப்பன் பண்ணி வச்சுக்கலாம். பீப்புள் டாட் அப்பன் அதையும் ஏற்றுக்கும். ஸோ லிஸ்ட் ஆஃப் பீப்புளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இது பூலியன் டைப். ஸோ இந்த மாதிரி பைத்தானில் லிஸ்ட் வந்து ஒரு ஹெட்ரோஜீனியஸான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ளே நீங்கள் அப்பெண்ட் பண்ணலாம். லிஸ்ட் இஸ் ஆல்சோ மியூட்டபிள். ரைட்? ஸோ லிஸ்ட்டில் வேறு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போம். நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறேன். லிஸ்ட் ஆஃப் பீப்புள் டாட் அப்பெண்ட் என்னன்னு பார்த்துட்டோம். கவுண்ட் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு வேல்யூ அதுக்கு சப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பிரசன்னான்னு சப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இந்த வேல்யூ எத்தனை வாட்டி இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொல்லுவோம். எஸ், அஃப்கோர்ஸ் ஒரு வாட்டி தான் இருக்குது இல்லையா, அதனால் ஒன்று தான் சொல்லுவேன். நான் வந்து இன்னொரு வாட்டி நான் அப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணோம்னா 2ன்னு வந்துடும். பிகாஸ் இப்போ 2 இருக்குது இல்லையா, நான் அப்பன் பண்ணதுனால 2 வந்துடும். அப்பண்டுங்கிறது எப்போவுமே கடைசியில் தான் அந்த வேல்யூவை புஷ் பண்ணும், நடுவுலையோ ஃப்ரண்ட்லையோ எல்லாம் புஷ் பண்ணாது. சப்போஸ் நம்மளுக்கு வந்து இங்கே பிரசன்னாக்கும் ஹரிக்கும் நடுவில் ஏதோ ஒரு புதுசாக ஒரு வேல்யூ நான் இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, லிஸ்ட் ஆஃப் பீப்புள் அந்த லிஸ்ட்டுக்கு மேலே வந்து டாட் இன்சர்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நான் சொல்லும் போதே அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறது தெரியுதா. நான் இந்த 2த்துக்கும் நடுவில் இன்சர்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். அப்பண்டுங்கிறது கடைசி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்சர்ட் பண்ணணும்னா எதுக்கு நடுவில் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நான் எப்படி சொல்லலாம், இந்த வேல்யூ சொல்லி இந்த வேல்யூ சொல்லி அதுக்கு நடுவில்னு சொல்லணும் அப்படின்னா அப்படி சொல்ல தேவையில்லை. நம்ம வந்து இன்சர்ட் வந்து எப்படி எடுத்துக்கோம்னா, ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் வேல்யூ சப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம என்ன வேல்யூ உள்ளே தள்ள போகிறோமோ அந்த வேல்யூ சப்ளை பண்ணணும். ஸோ லிஸ்ட் ஆஃப் பீப்புள் டாட் இன்சர்ட்
இது வந்து 0th பொசிஷன், இது 1. ரைட்டா? நான் எங்க இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா 1ன்ற இடத்துல ஹரி இருக்கா, பிரசன்னாங்கிற இடத்துல 0 இருக்கா, அப்போ 1ங்கிற இடத்துல நான் புது வேல்யூ இன்சர்ட் பண்ணணும். ஸோ ஹரி வந்து இப்படி நவுந்து போயிடணும். ரைட்டா? ஸோ 0. ஸோ ராம் அப்படின்னு நான் ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ 0 இல்லை, 1ங்கிற பொசிஷனில் பண்ணணும் இல்லையா? ரைட். ஸோ பண்ணியாச்சு. ஸோ இப்போ லிஸ்ட் ஆஃப் பீப்புள் போய் பார்த்தீங்கன்னா ஹரி தேர்ட் பொசிஷனுக்கும் செகண்ட் பொசிஷனுக்கு ராம் தான் புஷ் பண்ணியாச்சு. ரைட். ஸோ லிஸ்ட் வந்து இப்படி தான் வேலை செய்யும். ஸோ நீங்கள் லிஸ்ட் ஆஃப் பீப்புள் மேலே இருக்கிற அதே மாதிரி சார்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சார்ட் என்ன பண்ணுன்னா, அது நீங்கள் வேல்யூஸ் பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆர்டரில் அசெண்டிங் ஆர்டரோ டிசெண்டிங் ஆர்டரோ இன்க்ரீசிங் ஆர்டரோ டிக்ரீசிங் ஆர்டரோ ஷார்ட் பண்ணலாம். ஷார்ட் வந்து சும்மா நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அதை கூப்பிட்டீங்க அப்படின்னா, இதில் ஏதோ தப்பு இருக்கு. நாட் சப்போர்ட்டட் பிட்வீன் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் இன்டென்ஷன். ஆமாம், பட் பேசிக்லி வந்து இது என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இன்டீஜர் எடுத்துக்கிட்டு போய் ஃபஸ்ட்டு போட்டுட்டு மீதி இருக்கிற ஸ்ட்ரிங்ஸை வந்து ஒரு ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இது ஒன்று. பொதுவாக ஷார்ட் வந்து ஹோமோஜினியஸாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஷார்ட் பண்ணுறதுக்கு. சரி, அது ஷார்ட் இருக்கட்டும். வில் பாப். பாப் என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்பண்ட் என்ன பண்ணுது, நம்ம கொடுக்குற வேல்யூவை கடைசியில் கொண்டு போய் சேர்த்துக்கணும். இன்ஃபேக்ட் லிஸ்ட்டு ஷார்ட்டும் ஆயிடுச்சு ஹெச், ஆனால் நடுவில் ஏதோ தப்பாக இருக்குது, அதனால் இங்கே அப்படி ஷார்ட் அப்படின்னு இருக்கு. சரி, ஓகே. ஸோ பாப் என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்பண்டுக்கு ஆப்போசிட் பாப். அப்பண்டு நம்ம கொடுக்குற வேல்யூவை கடைசியில் போய் சொருகிடும் அப்படின்னா, பாப் வந்து கடைசியில் என்ன இருக்கோ அதை வெளியே எடுத்துரும். சாரி, கடைசியில் இல்லை, ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதை வெளியே எடுத்துரும் நினைக்கிறேன். இப்போ இந்த கேஸ் ஐ கெஸ் ஹரி வழி இல்லை, லாஸ்ட்லேருந்து தான் வருது. ஓகே. பாப் என்ன பண்ணுதுன்னா லாஸ்ட் எலிமெண்ட்டை பாப் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் லிஸ்ட்டில் போய் பார்த்தேன்னா அது இருக்காது, ஏன்னா அது வெளியே எடுத்தாச்சு. அந்த மாதிரி திரும்ப பாப் அப்படின்னா இப்போ ட்ரூ வெளியே வரணும். ரைட்டா? திரும்ப பண்ணால் 20 வெளில வரணும். இப்போ ராம் வெளில வரணும். இப்போ பிரசன்னா வெளில வரணும். இப்போ ஹரி வெளில வரணும். ஸோ இப்படி பாப் பண்ணி நான் எம்டியாக ஆக்கிட்டேன் லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ரைட். ஸோ பாப் இஸ் யூஸ்ட் ஃபார் திஸ் பர்பஸஸ். ஸோ லிஸ்ட்டை வந்து நம்ம எவ்வளோ மாற்றிக்கிட்டே இருக்கோம் தெரியுதா? ஒரே ரெஃபரன்ஸை வச்சுக்கிட்டு அந்த ரெஃபரன்ஸ் மேலே நம்மளால் அப்பண்ட் பண்ண முடியும். எவ்வளோ இருக்கு கவுண்ட் இஸ் ஜஸ்ட் ரீட் தான் பண்ணுறோம், அதை நம்ம மாற்றலை. இதை நான் பண்ணுறதுனால அந்த லிஸ்ட்டு மாற போகிறது இல்லை. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் ரீட் ஒன்லி. இன்சர்ட் நம்ம மாற்றுறோம், மாடிஃபை பண்ணுறோம். ரிவர்ஸ் அதே மாதிரி இருக்கிற ஆர்டர் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துரும். கிளியர் வந்து லிஸ்ட்டை கிளியர் பண்ணிடும். எக்ஸ்டெண்டுங்கிறது வந்து இன்னொரு லிஸ்ட்டை நீங்கள் வந்து அதுக்கு தள்ளலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு லிஸ்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ லிஸ்ட் ஆஃப் பீப்புள் இருக்குன்னா அதோட நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொரு லிஸ்ட்டை நான் அதுக்கு சப்ளை பண்ணலாம். சப்ளை பண்ணால் அந்த லிஸ்ட்டு இந்த லிஸ்ட்டோட கண்டினியூஷனாக அப்படியே போய் அப்பண்ட் ஆயிடும். ஏற்கனவே எம்டிஆர் இருந்துச்சு, ஸோ இதை நான் கொடுத்ததுனால இந்த லிஸ்ட். ரைட்டா? ஸோ லிஸ்ட் ஆஃப் பீப்புள். ஓகே. ஸோ நம்மளுக்கு பாப் பண்ண முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியும். காப்பிங்கிறது ஒன்றும் இல்லை, அது ரெஃபரன்ஸ் இல்லாமல் தனியாக மெமரியில் இன்னொரு காப்பி எடுத்து வச்சு இன்னொரு வேரியபிளில் யூஸ் பண்ணுறதுக்காக காப்பி. ஓகே. இண்டெக்ஸ் அதே மாதிரி. இண்டெக்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எனக்கு வந்து 0th பொசிஷனில் என்ன இருக்குன்னு தெரியணும் அப்படின்னா, இல்லை எனக்கு கொடுக்குற வேல்யூ என்ன பொசிஷனில் இருக்குன்னு தெரியணும்னா அதுதான் வந்து இண்டெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூ 22 எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னா 0 1 2 2 வரணும். ரைட்டா? லிஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து டாட் இண்டெக்ஸ் வந்து இப்போ 20 0 வரணும். கொடுக்குற வேல்யூ லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கா, இருந்துச்சுன்னா அது எந்த பொசிஷனில் இருக்குது. இல்லாத வேல்யூ கொடுத்தா என்ன ஆகும்? யாராவது வரும் வேல்யூ எதாவது 24 வந்து லிஸ்ட்லேயே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? ஸோ இதுதான் வந்து அந்த ஃபங்க்ஷனோட வேலை. இண்டெக்ஸ் ரிமூவ், அஃப்கோர்ஸ் ரிமூவ் இஸ் ஈஸி. ரிமூவ் வந்து லிஸ்ட்டில் இப்போ லிஸ்ட்டில் இது இருக்குதுன்னா லிஸ்ட் ஆஃப் ரிமூவில் போயிட்டு ரிமூவ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரிமூவ் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் வேல்யூ. ஒரு வேல்யூ சப்ளை பண்ணணும் நீங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 21 சப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 21 சப்ளை பண்ணால் லிஸ்ட்லேருந்து அந்த வேல்யூ ஃபஸ்ட் டைம் எங்கே இருக்குதோ அந்த அந்த இடத்துல வந்தவுடனே எடுத்துடும். இதில் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த வேல்யூ இருக்காது. இப்போ லிஸ்ட்டே நான் வந்து லிஸ்ட் ஆஃப் பீப்புளில் 22 இன்னொரு வேல்யூ அப்பன் பண்ணி வைக்கிறேன். சும்மா டூப்ளிகேட் வேல்யூ ஒன்று போட்டு வைப்போம். எதுக்குன்னா ரிமூவ் எப்படி வேலை செய்யணும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. 2 22 இருக்குது. இப்போ நான் லிஸ்ட் ஆஃப் பீப்புளில் போயிட்டு
ரிமூவ் கொடுத்துட்டு வேல்யூ சப்ளை பண்ணேன் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு வர 22 தூக்கிடும். இன்னொரு 22 அப்படி தான் இருக்கும். ஏன்னா இவங்க சொல்கிறபடி ரிமூவ் எப்படி வேலை செய்யுதுன்னா ரிமூவ் ஃபஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் வேல்யூ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரைட்டா? இப்போ லிஸ்ட் ஆஃப் பீப்புளில் பார்த்தா ஒரு 22 இருக்கணும், ஒரு 22 போயிருக்கு. ரைட். ஸோ இட் ஒர்க்ஸ். ஸோ இதுதான் லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் மேனிபுலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சி டப்பிள். இப்போ டப்பிள் வந்து இப்போ அதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் பீப்புள் புது வேரியபிள், அந்த வேரியபிளை நம்ம மறந்துடுவோம். சரி, இல்லை மெமரியிலேருந்தே கூட கிளியர் பண்ணிடலாம். ஸோ இப்போ லிஸ்ட் ஆஃப் பீப்புளுங்கிற வேரியபிளே நம்மள்கிட்ட இல்லை, அதை கிளியர் பண்ணியாச்சு, டெலிட் பண்ணியாச்சு. ரைட், அப்படி ஒரு வேரியபிளே இல்லைன்னு சொல்லிடுச்சு. சரியா? ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம். லிஸ்ட் ஆஃப் பீப்புளில் போயிட்டு ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி டப்பிளில் ஏதாவது டவுட் இருக்கா? புரியல. பாப் மறுபடியும் சொல்லணுமா? ஓகே ஃபைன். ஒரு நிமிஷம். ஓகே, பாப் இஸ் சிம்பிள். பாப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த லிஸ்ட்லேருந்து நான் பாப்னு கூப்பிட்டேன்னா கடைசியில் என்ன வேலை இருக்கோ அதை வெளியே எடுத்துரும். அவ்வளோதான், அந்த லிஸ்ட்லேருந்து அதை எடுத்துரும், தூக்கிடும். நான் அதை வந்து வேற ஒரு வேரியபிளில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாப். இப்போ வேல்யூவில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? லாஸ்ட்டாக என்ன இருக்கோ அதை தானே வெளியே இருக்குது, அப்போ ஹரி தான் இருக்கும். ரைட்? ஸோ இதுதான் பாப். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஓகே ஃபைன். ஸோ இதில் வேறு எதுவும் டவுட் இருக்கா? நோ, ஃபைன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டப்பிள் பார்க்கலாம். லிஸ்ட் ஆஃப் பீப்புள்னு ஒன்றும் கிடையாது, ஏன்னா மெமரியிலேருந்து அதை கிளியர் பண்ணிட்டோம். ரைட்? ஸோ இல்லை, அப்படி ஒரு நேமே இல்லை. இப்போ நான் புதுசாக லிஸ்ட் ஆஃப் பீப்புள்னு இன்னொரு டேட்டா ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறோம். அது வந்து டப்பிள். ஸோ லிஸ்ட்டு நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறோன்னா இப்படி கிரியேட் பண்ணுறோம். ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ், இது ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறோம். டப்பிளுக்கு வந்து பெராந்தசிஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படியும் கிரியேட் பண்ணலாம். லிஸ்ட்டுங்கிறத லிஸ்ட்டுன்னு இப்படி ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிட்டும் கிரியேட் பண்ணலாம். டப்பிளுங்கிறது இப்படி டப்பிள்னு ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிட்டும் கிரியேட் பண்ணலாம். பட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் ஆப்டிமைஸ்ட். இப்படி கூப்பிடுறது ஃபாஸ்ட்டாக இருக்கும், அப்படி கூப்பிடுறத ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறத இப்படி கூப்பிடுறது ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு டப்பிள் கிரியேட் பண்ணும். ஸோ டைப் என்னன்னு பார்த்துடலாம். டப்பிள்னு தெரிஞ்சிச்சு. ஸோ லிஸ்ட்டுக்கும் டப்பிளுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு அந்த வேரியபிளை கூப்பிட்டு நான் டாட் வச்சேன்னா லிஸ்ட்டில் இருக்கிற மற்ற மெத்தட்ஸ் மாதிரி இல்லை. இங்கே ரெண்டே மெத்தட் தான் இருக்குது, ஒன்று கவுண்ட்டு, ஒன்று இண்டெக்ஸ். இது ரெண்டுமே அதை மாடிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. வெறும் அதில் என்ன இருக்குதோ அதை ரீட் பண்ணலாம். இப்போ கவுண்ட்டுங்கிறதுல எத்தனை இந்த வேல்யூ இருக்குன்னு சொல்லி கேட்கலாம், அதுலேருந்து ரீட் பண்ணி சொல்லுவோம். இண்டெக்ஸ் அதே மாதிரி நீங்கள் ஒரு வேல்யூ கொடுத்தா அது எந்த பொசிஷனில் இருக்குன்னு சொல்லும், அவ்வளோதான். அதை தாண்டி நீங்கள் லிஸ்ட்டில் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நான் ஒரு எம்டி டப்பிள் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, அது சும்மா எம்டி, அவ்வளோதான். அது லிஸ்ட், அதில் நான் ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ரைட்? ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து இதோட ஆப்போசிட், லிஸ்ட்டோட ஆப்போசிட் இது அப்படியே. இப்போ லிஸ்ட் ஆஃப் பீப்புளில் வந்து இது ஒரு வேல்யூ லிஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால வந்து நிறைய விஷயம் அது மேலே பண்ண முடியும் இல்லையா, நிறைய விஷயம் பண்ண முடியுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் டப்பிள். ஸோ டப்பிள் இப்போ எதுக்கு தான் வச்சுருக்காங்க, இப்படி பண்ண முடியாது எதுக்குன்னா அது இம்யூட்டபிள் டேட்டா ஸ்ட்ரக்சர். நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் ப்ரோக்ராம் ஃபுல்லாக அதோட வேல்யூலேருந்து எதுவுமே மாறக்கூடாது அப்படின்னு சில விஷயங்களை நீங்கள் டிஃபைன் பண்ணி கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வேல்யூஸ் எல்லாம் ஒரு கலெக்ஷனாக இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். அதுக்கு தான் டப்பிள் இருக்குது. டப்பிள் இஸ் ரீட் ஒன்லி, அதில் அது மேலே நீங்கள் ரைட் பண்ண முடியாது. அதனால தான் அதுக்கு பேர் இம்யூட்டபிள் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாதுன்னா இட் இஸ் கால்ட் இம்யூட்டபிள். ஓகேவா? ஸோ லிஸ்ட்டு டப்பில் வந்து பொதுவாக ஃபஸ்ட் டைம் ப்ரோக்ராமில் எங்கெல்லாம் நீங்கள் வந்து டப்பிள் உருவாக்கணுமோ அது அங்கேயே அதுக்கான வேல்யூலாம் கொடுத்து வச்சிடணும். இதுவும் ஹெட்ரோஜினியஸ் தான், இதுலேயும் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸை கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ லிஸ்ட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு பார்க்கும்போது வி ஹேவ் எ டப்பிள். இந்த டப்பிள் மேலே நம்மளுக்கு ரெண்டே வேலை தான் செய்ய முடியும். ஒன்று கவுண்ட்டு, பிரசன்னா எத்தனை வாட்டி இருக்குன்னு கவுண்ட் பண்ணு அப்படின்னா கவுண்ட் பண்ணும். ரெண்டாவது இண்டெக்ஸ், இந்த பர்டிகுலர் வேல்யூ எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு எனக்கு சொல்லு அப்படின்னா சொல்லு. ரைட்? ஸோ இதுதான் டப்பிளுக்கும் லிஸ்ட்டுக்குமான வித்தியாசம். ஸோ ரொம்ப அடிப்படையில் ஒன்று மாற்றம் பெறக்கூடியது, சேஞ்ச் பண்ணக்கூடியது, இன்னொன்று சேஞ்ச் பண்ண முடியாதது அப்படிங்கிறது தான். ஒன்று மியூட்டபிள், இன்னொன்று இம்யூட்டபிள். ஸோ லிஸ்ட் இஸ் மியூட்டபிள், டப்பிள் இஸ் இம்யூட்டபிள்.
இரண்டு தான் இதுக்கு ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ். அதே மாதிரி லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, டப்பிளாக இருந்தாலும் சரி, இப்படியும் வேல்யூ எடுக்கலாம். ஒரு இப்போ அரேல சீலெல்லாம் ஆக்சஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி ஆஃப் 0 ஆஃப் 1 இந்த இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்து நம்ம இதில் இருக்கிற வேல்யூவை எடுக்கலாம். த்ரீல எதுவுமே இல்லை, ஏன்னா 0 1 2 தானே இருக்கு. 3 கொடுத்தா இண்டெக்ஸ் எரர் வரும். இதை நம்ம ஏற்கனவே இண்டெக்ஸ் எரர் எங்கேயோ பார்த்தோம். எங்கே பார்த்தோம்னா sys.argv பார்த்தோம், ரைட்டா? அப்போ sys.argvங்கிறது பைத்தான் என்னவா வச்சிருக்குன்னு பார்த்தா sys.argv பைத்தான் என்ன டைப்பாக வச்சிருக்குன்னு பார்த்தா லிஸ்ட்டுங்கிற டைப்பாக வச்சிருக்கு, ரைட்டா? ஸோ அதனால தான் நம்ம அங்கே வந்து அப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ இது வந்து ஒரு லிஸ்ட் டைப்பில் இருக்கு, சரியா? இதுதான் லிஸ்ட்டுக்கும் டப்புளுக்குமான வித்தியாசம். இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? டப்பு இல்லை. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா ஸ்ட்ரக்சர், இதுக்கு பேர் டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். டிக்ஷனரி வந்துட்டு கீ வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. கீ வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஒரு பேர். இது ரெண்டு எப்பவும் சேர்ந்து தான் இருக்கும். கீ இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வேல்யூ கண்டிப்பாக இருந்தே ஆகும். அந்த வேல்யூ எப்படி வேணா இருக்கலாம். அது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இன்டீஜராக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், என்ன டைப்பாக வேணா இருக்கலாம். பைத்தானில் சப்போர்ட் பண்ணக்கூடிய பேசிக் பில்டன் இன்புட் டைப்ஸாக இருக்கலாம், இல்லை பில்டன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸாக கூட இருக்கலாம். இந்த இடத்துல வேல்யூ வந்து ஒரு லிஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு டப்பிளாக இருக்கலாம், இல்லை திரும்ப அது ஒரு டிக்ஷனரியாகவும் இருக்கலாம். டிக்ஷனரி எப்படி இனிஷியலைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே, திரும்ப பீப்புள்னு ஒரு இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஒரு டிக்ட் இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணால் இட்ஸ் கால் டிக்ட். அதே மாதிரி நம்ம வழக்கம் போல் இப்படியும் டிக்டை வந்து இனிஷியலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த பீப்புளில் என்ன இருக்குது அப்படின்னா எம்டி, இட்ஸ் அன் எம்டி டிக்ஷனரி. லைக் எப்படி எம்டி லிஸ்ட் இருக்கலாம், எம்டி டப்பிள் இருக்கும், அது மாதிரி ரைட் நவ் இட்ஸ் எம்டி. டிக்ஷனரியும் வந்து மியூட்டபிள் தான். லிஸ்ட் மாதிரி டிக்ஷனரி மேலேயும் நம்ம வேல்யூஸை ஆட் பண்ணலாம், எடுக்கலாம், எல்லா வேலையும் பண்ணலாம். ஆனால் கீ வேல்யூ பேர் தான் இதுக்கு முக்கியமான வேரியபிள். ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ வந்து நேம் அப்படின்னு நான் சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரைட், ஸோ இப்படி என்னால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ பீப்புளில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து எனக்கு தெளிவாக தெரியும் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கிறது எதை பற்றி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த வேல்யூ மட்டும் நான் ஸ்டோர் பண்ணல, அந்த வேல்யூ எதை குறிக்குதுங்கிறதையும் சேர்த்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். டிக்ஷனரி நம்ம இங்கிலீஷில் பார்க்குறோம் இல்லையா, ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு மேப் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு வேரியபிள் இருக்குது, அந்த வேரியபிளுக்கு என்ன வேல்யூ அப்படின்னு மேப் பண்ணி வைக்கிறோம் நம்ம. ஸோ தட் நம்மளுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பீப்புள் டாட் நேம் டாட் பீப்புள் ஆஃப் நேம் அப்படின்னு எடுக்கிறோம். வேல்யூ அந்த கீயை சொல்லி திஸ் இஸ் கால்டு கீ, திஸ் இஸ் தி வேல்யூ, ரைட்? ஒரு கீயும் வேல்யூவும் சேர்ந்து பேராக இருக்கும். அது ஒரு பேருக்கு அப்புறம் ஒரு கமா இருக்கும், திரும்ப ஒரு கீ ஒரு வேல்யூ, இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ பீப்புள் ஆஃப் நேம் அப்படின்னு எடுத்தோன்னா அதுக்குள்ளே என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு அந்த வேல்யூ எடுத்து வந்து கொடுக்கும். இப்போ பீப்புள் ஆஃப் ஏஜ் அப்படின்னு பார்த்தா எனக்கு ஏஜ் கொண்டு வந்து கொடுக்கும், ரைட்டா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ என்ன சொல்கிறது, ஒரு மேப் பண்ணி வச்சுக்கலாம் வேல்யூஸை. இப்போ லிஸ்ட் ஆஃப் பீப்புளில் வந்து நம்ம வெறும் இப்படி வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எழுதுனவங்களுக்கு தெரியும் இந்த பொசிஷனில் இருக்கிறது பேர், இந்த பொசிஷனில் இருக்கிறது ஏஜ். சில பேர் நான் ஏஜ்ன்னு நான் சொல்கிறேன், ஏன்னா இன்றைக்கி நான் அப்படி அசியூம் பண்ணி எழுதிட்டேன். நாளைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒருத்தர் எடுத்து பார்க்கும்போது 22னா எதை குறிக்குது அப்படின்னு அவனுக்கு புரியலன்னா என்ன பண்ணுறது? ஸோ அந்த மாதிரி மேப் பண்ணி வைக்கிறது தான் வி கோ ஃபார் அ மீனிங்ஃபுல் டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து டிக்ஷனரியாக இருக்குது. இங்கே லிஸ்ட் ஆஃப் பீப்புளை நான் வந்து நேமெல்லாம் சொல்லிலாம் எடுக்க முடியாது. எனக்கு என்ன பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்கோ அதை கொடு அப்படின்னா நான் எடுக்க முடியும், ரைட்டா? ஸோ நாளைக்கு வந்து இந்த பொசிஷன் வந்து மாறலாம். ஒரு சில பேர் வந்து இப்படி எழுதிடலாம்னு வச்சுக்கோங்க, 22 முன்னாடி போட்டுட்டு பிரச்சனை முன்னாடி போட்டுடலாம். இட்ஸ் வெரி வேலிட் டிக்ஷனரி, அகேன் வேலிட் லிஸ்ட்டு. அப்புறம் ப்ரோக்ராம் எழுதும்போது நான் என்ன நினைப்பேன், ஃபஸ்ட்டு இருக்கிறது எப்போவுமே நேம் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் 0ன்னு எடுத்தேன்னா அங்கே நேம் வரும், அங்கே வேல்யூ வரும். ஸோ இது ரொம்ப தப்பாக இருக்கும். பட் டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும் அது எந்த ஆர்டரில் இருந்தாலும் சரி, நீங்கள் அதோட கீயை வச்சு தான் அதை ரிட்ரீவ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எங்கே இருந்தாலும் உங்களுக்கு அந்த வேல்யூ தான் எடுத்து வந்து கொடுக்குது, ரைட்டா? ஸோ இதுக்கு தான் டிக்ஷனரி யூஸ் பண்ணுறோம், ரைட்? ஸோ டிக்ஷனரியில் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி
நீங்கள் மியூட்டபிள் தான். இப்போ அந்த நேமில் இருந்த பிரச்சனான்னு இருக்குன்னா, இப்போ நான் நேமில் வந்து வேற ஒன்று மாத்திரம்னு வச்சுக்கோங்க, இது சக்கீர்னு ஒரு பேர் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பீப்புளுங்கிற டிக்ஷனரி போய் பார்த்தீங்கன்னா பிரச்சனை போயிட்டு ஜக்கீர்னு மாறிடுச்சு. ஸோ இது மேலேயும் நம்ம வந்து மியூட்டேட் பண்ணலாம். ஸோ பீப்புள் மேலே டிக்ஷனரி மேலே வேறு என்னெல்லாம் இருக்குன்னா, வி ஹாவ் கிளியர் கெட்டு. கெட்டு கிட்டத்தட்ட இதோட இன்னொரு ஃபார்ம் தான் கெட்டு. இப்படி நேம்னு இப்படி வாங்குறோம் இல்லையா, இதோட இன்னொரு ஃபார்ம் தான் கெட்டு. அவ்வளோதான். கெட்டில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அப்படி ஒரு வேல்யூவே இல்லைன்னா டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும்னு நீங்கள் சொல்லலாம். நேம் இருக்குது, அதனால் அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிட்டு இப்போ இல்லாத ஒரு ஃபீல்டு எடுப்போம், அவரோட இமெயில் அட்ரஸ் எடுப்போம். இப்போ நன்னுன்னு வரும். இங்கே எதுவும் இல்லை, நன்னை டிஸ்பிளே பண்ண முடியாது, அதனால் நன். ரைட்டா? இல்லை நான் டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ கொடுக்குறேன், test@gmail.com அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா, இது இமெயில்னு ஒரு வேல்யூவே இல்லை இல்லையா, ஒரு கீயே இல்லை இல்லையா, அதை தேடி பார்க்கும், அப்படி ஒரு கீயே அதில் இல்லை, அதனால இவங்க கொடுத்த டிஃபால்ட் வேல்யூ நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்லி அதை ரிட்டர்ன் பண்ணுவேன். சொல்லி இதுதான் கெட்டு. ஆனால் இதையே நீங்கள் வந்து இப்படி பண்ணும்போது பண்ண முடியாது. இப்படி பண்ணீங்கன்னா எரர் தான் இருக்கும், கீ எரர்னு வரும். சரியா? கீ எரர், நீங்கள் தேடுற கீ இல்லை, இமெயில்னு கீ தந்தீங்க, இட் இஸ் நாட் தேர், ஸோ அப்படின்னு எரர் அடிச்சிடும். ஆனால் கெட்டில் நீங்கள் டிஃபால்ட் வேல்யூ சப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் அடிப்படை வித்தியாசம். அஃப்கோர்ஸ் பாப் உங்களுக்கு தெரியும், கடைசியில் என்ன இருக்கோ அதை அப்படியே வெளியே தள்ளிடும். அதாவது செட்டா பேரா வெறும் இந்த வேல்யூ மட்டும் வெளியே தள்ளாது. நான் பாப்னா பாப் எக்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் பண்ண இருக்குங்க இல்லையா? ஓகே, பாப்னா எனக்கு தெரிஞ்ச இப்போ கீயை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. ஸோ கீயை கொடுத்தீங்கன்னா அதோட வேல்யூ வெளியே தந்து. ஓகே, ஸோ இப்போ பீப்புளில் நேம் மட்டும்தான் இருக்கும். பாப் வந்து கீ எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஓகே, பாப் ஐட்டம் தான் மொத்தமாக அதை வெளியே தள்ளணும், ரெண்டுத்தையும் சேர்த்து. இங்கே ஐட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஐட்டம் கீஸ்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பீப்புளில் வந்து புதுசாக ஒரு இன்னொரு கீயை திரும்ப ஆட் பண்ணுறேன். நம்ம தான் ஏட்டு டெலிட் பண்ணுறோம்ல, திரும்ப ஆட் பண்ணுறோம். அந்த மாதிரி வேறு என்ன ஆட் பண்ணலாம், இமெயில். பீப்புளில் போய் பார்த்தோம்னா நேம் இருக்குது, ஏஜ் இருக்குது, இமெயில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா கீஸ் ஃபஸ்ட்டு இதில் இந்த டிக்ஷனரியில் என்னென்னலாம் கீஸ் இருக்குது அதை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ அதை அழகாக எடுத்து வந்து கொடுத்துருக்கு, நேம், ஏஜ், இமெயில் 3 இருக்குது. அதே மாதிரி பீப்புள் டாட் வேல்யூஸ்லாம் மட்டும் என்ன இருக்குன்னு கொடுன்னு கேட்டால் அதையும் எனக்கு தனியாக எடுத்துகிட்டு வந்து வேல்யூஸும் தனியாக கொடுக்கும். இப்போ பீப்புள் டாட் ஐட்டம்ஸ்னு ஒன்று இருக்குது, அது கேட்டால் இந்த கீ வேல்யூ பேரை அப்படியே பேர் எனக்கு கொடு அப்படின்னு அர்த்தம். ஸோ பேராக அழகாக தப்புலாம் கொடுத்துருக்கு. ரைட்டா? நேம் ஜக்கீர், ஏஜ் 22, இமெயில். ஸோ இப்படியும் நம்ம எடுக்கலாம். ஸோ அப்போ பீப்புள் டாட் பாப் ஐட்டம் அப்படின்னா கடைசியில் என்ன இருக்கு டிக்ஷனரியில், கடைசியில் என்ன கீ பேர் இருக்குதோ அதை வெளியே எடுத்துரு அப்படின்னு எடுத்துருச்சு இல்லை. ரைட்டா? ஸோ அந்த பேர் வந்து அப்படியே வெளியே எடுத்துருச்சு. இப்போ பீப்புளில் 2 தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாப் ஐட்டம். ஸோ கீஸ், ஃப்ரம் கீஸ், ஓகே, இதெல்லாம் வந்து லூப் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் இது எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு. சரியா? ஸோ இதுதான் டிக்ஷனரி. டிக்ஷனரியில் எதுவும் டவுட் இருக்கா? No, super. Okay. Now let's get back to last one, set. Yeah, set எப்படின்னு பார்ப்போம். செட் வந்து என்ன அப்படின்னா, செட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுப்போம். செட் எப்படின்னா செட்டுன்னே சொல்லி இது கூப்பிடுறது பெட்டர். ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இப்போ டிக்ஷனரி எப்படி கூப்பிட்டோம், இப்படி கூப்பிட்டோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி செட் ஆஃப் பீப்புளில் நான் எம்டியாக ஒரு செட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன்ல, நம்ம இப்படியும் ஆக்சுவலாக வேல்யூ ஆட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ செட் ஆஃப் பீப்புள் மேலே என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் செட்டும் வந்து மியூட்டபிள் தான், இதையும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற ஒரே இம்யூட்டபிள் டைப் என்னன்னா டப்பிள் தான். டிக்ஷனரி மேலே நம்ம வேல்யூஸை போட்டு எடுக்க முடியும், லிஸ்ட் மேலே எடுக்க முடியும், செட் மேலேயும் எடுக்க முடியும். ஒரே எடுக்க முடியாத டேட்டா டைப் எதுனா டப்பிள். ஸோ இட்ஸ் இம்யூட்டபிள். ஸோ இங்கே வந்து நான் ஆட்ல வந்து எல்லாமே கலெக்ஷன் தான். லிஸ்ட்டாக இருக்கட்டும், டிக்ஷனரியாக இருக்கட்டும், டப்பிளாக இருக்கட்டும், செட்டாக இருக்கட்டும், கலெக்ஷன். ஏன்னா எல்லாம் குரூப்பாக நிறைய வேல்யூ சேர்த்து வச்சுக்குது, அதனால இதுக்கெல்லாம் பேர் கலெக்ஷன் சொல்லலாம். செட் ஆஃப் பீப்புள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பட் இந்த ப்ராக்கெட் கவனிங்க, இது டிக்ஷனரிக்கும் யூஸ் பண்ணுற அதே ஃப்ளவர் ப்ராக்கெட். அதனால தான் செட்டை கிரியேட் பண்ணும்போது, எம்டி செட்டை கிரியேட் பண்ணும்போது இப்படி கூப்பிட முடியாது. இப்படி கூப்பிட்டிங்கன்னா அது டிக்ஷனரியாக மாறிடும். அதனால செட்டுன்னு கூப்பிட்டுக்கிறோம். ஸோ செட் ஆஃப் பீப்புளில் இந்த மாதிரி நீங்கள் வேல்யூ ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஆட் பண்ணுறது. அப்போது செட்டுக்கும் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இல்லை டப்புளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, செட்டில் உங்களால் டூப்ளிகேட் வேல்யூ வைக்க முடியாது.
நான் பிரச்சனை ஏற்கனவே இருக்கு, திரும்ப நான் எடுத்துகிட்டு போய் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்று தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே இருக்கு, அதனால அது ஒன்று தான் வச்சுக்கணும். எப்பவுமே நீங்கள் செட்டுக்குள்ள டூப்ளிகேட் வேல்யூஸை நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணாலும் சரி, அது ஒரு இன்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் எடுத்துக்கும். ஸோ புது வேல்யூ கொடுத்தா புதுசாக இருக்கு அப்படின்னு வாங்கி வச்சுக்கோம். நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங் வேல்யூ கொடுத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் வேல்யூ அப்படி தான் இருக்கும், மாறாது. ஸோ டூப்ளிகேட்ஸ் இல்லாத ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் செட்டு. இந்த மாதிரி 2 செட்டு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, செட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் 1 அப்படின்னு இன்னொன்று வச்சுக்கிட்டு, அதுலேயும் வந்து நீங்கள் செட்டை டிக்ளேர் பண்ணும்போது வேல்யூவோட டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா இந்த ஃப்ளவர் பேக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே வந்து நான் வெட்டை பிரசன்னான்னு ஒன்று வச்சுக்கிறேன், ராம்னு ஒன்று வச்சுக்கிறேன். செட் ஆஃப் பீப்புள்னு ஒன்று இருக்குது, செட் ஆஃப் பீப்புள் 1ன்னு ஒன்று இருக்குது. சரியா? ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தானே. இதில் இருக்கிற ஒரு சில வேல்யூ இதுலேயும் இருக்குது, இதில் இல்லாத ஒரு வேல்யூ அதில் இல்லை, அதில் இல்லாத ஒரு வேல்யூ இதில் இல்லை. ஸோ செட்டை வச்சு மேத்தமெட்டிக்ஸில் நம்ம பண்ணுற மாதிரி தான். 2 செட் இருக்குது அப்படின்னா செட்டுக்கு மேலே எதில் எது இல்லை எது இருக்குன்னு சொல்லி கம்பேர்லாம் பண்ண முடியும் நம்மளால. செட் ஆஃப் பீப்புளில் டிஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா டாட் டிஃபரன்ஸ் செட் ஆஃப் பீப்புள் 1, இதுலேருந்து இதில் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா செட் ஆஃப் பீப்புளில் இதுலேருந்து என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா இதுவும் இதில் இருக்குது அதில் இல்லை அப்படின்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி செட் ஆஃப் பீப்புள் டாட் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனியன்னா ரெண்டுத்தையும் சேர்க்கறது. ரைட்டா? நம்ம இது மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருக்கோம்ல, அந்த செட்டு தான் இன்டர்செக்ஷனா ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். செட் ஆஃப் பீப்புள் 1, ஆஃப்கோர்ஸ் என்ன காமனாக இருக்குன்னா பிரச்சனை தான் காமனாக இருக்குது. ரைட்டா? அதுதான் வந்து ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ். செட் ஆஃப் பீப்புள் டாட் யூனியன்னா ரெண்டுத்தையும் சேர்த்துரும். அப்படி சேர்க்கும்போது இப்போ செட் ஆஃப் பீப்புளில் என்ன இருக்குது? ஹரி, பிரசன்னா, ஜக்கீர். செட் ஆஃப் பீப்புள் 1 இருக்குது, பிரசன்னா, ராம்னு இருக்குது. இதோட நான் யூனியன் இந்த செட்டத்துக்கு போய் இதோட நான் சேர்க்குறேன் அப்படின்னா டூப்ளிகேட் வேல்யூ வராது, ஏற்கனவே இருக்கிற வேல்யூ அப்படியே இருக்கும், இல்லாத வேல்யூ மட்டும் அதில் சேர்ந்துடும். ரைட்டா? அதுதான் வந்து செட் ஆஃப் யூனியனோட வேல்யூ. அதுதான். இதெல்லாம் மேக்ஸில் நம்ம படித்த அதே செட் கான்செப்ட் தான். ரைட்? ஸோ இது இருக்குது புதுசாக வந்து நாம் வந்ததுனால அது உள்ளே வந்துடுச்சு. ரைட்டா? ஸோ பட் ஆனால் இன்னும் இந்த இடத்துல யூனியன்னு சொன்னதுனால செட் ஆஃப் பீப்புள் எப்படி இருக்குது? மாறல. செட் ஆஃப் பீப்புள் அப்படி தான் இருக்குது. ஈவன் தோ நீங்கள் யூனியன் பண்ணாலும் உங்களுக்கு அந்த வேல்யூஸ் கிடைச்சாலும் அந்த செட்டு மாறாமல் அப்படியே தான் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா புதுசாக ஒரு செட்டை கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருது. அப்போது நான் என்ன பண்ணலான்னா யூனியன் பண்ணிவிட்டு நியூ செட் ஆஃப் இல்லை ஆல் செட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ ஆல் செட் ஆஃப் பீப்புளில் எல்லாமே இருக்கும். செட் ஆஃப் பீப்புளில் எப்பவும் போல் பழைய தான் இருக்கும். செட் ஆஃப் பீப்புள் ஒன்றும் அப்படியே தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து செட்டில் டூப்ளிகேட்ஸ் இருக்காது. அண்ட் செட்டு மேலே இன்டர்செக்ஷன், யூனியன், டிஃபரன்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். இது மேத்தமெட்டிக்ஸில் இருக்க அதே செட்டு தான். ஸோ இது புரிஞ்சிச்சா? ஓகே, சூப்பர். ஐ கெஸ் நம்ம இதோட இன்னைக்கு நிறுத்திக்கலாம். ஏன்னா இன்னைக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸு கவர் பண்ணோம். இன்னைக்கு 3 விஷயம் கவர் பண்ணிக்கலாம். யூசர் இன்புட் எப்படி வாங்குறதுன்னு பார்த்தோம், எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் எப்படின்னு பார்த்தோம், பில்டின் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்தோம். இது 3 பார்த்துருக்கோம். ப்ராப்ளம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இந்த கண்டிஷனல்ஸையும் லூப்ஸையும் கவர் பண்ணலாம். சரியா? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லுங்கள். பிகாஸ் நம்ம அப்புறம் டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்ல. ஸோ யா, ஓகே. உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இல்லைல்ல? எதுவும்? ஓகே, சூப்பர். ஓகே, தேங்க்யூ தீபிகா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் திரும்ப பார்க்கலாம்.